பொதுவாவே ஒரு நாட்டுல ராணுவ புரட்சி, அதாவது மக்கள் புரட்சியோ, ராணுவ புரட்சியோ ஏதோ ஒண்ணு அரசாங்கங்கள் கவிழ்ந்து வேறு கைக்கு தேர்தல் இல்லாம இந்த மாரி கலவரத்துக்கு அப்புறம் ஒரு கைகளுக்கு ஆட்சி போகுது அப்டின்னா, அந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கு பிரச்சனை. அந்த நாட்டோட வரவு செலவு வச்சிருக்க நாடுகளுக்கு 2வது பிரச்சனை. அந்த நாட்டையே மையமா வச்சு திட்டம் போட்ட நாட்டுக்கு ஆதாயம். இந்த மாரி 3 பிரிவுகள்ல பிரிச்சுக்கலாம். இப்ப பங்களாதேஷ்ல இந்த கடுமையான ஒரு சூழ்நிலை. மக்கள் புரட்சி, மாணவர் புரட்சி, மக்கள் புரட்சி கடைசியில நாடு எங்க போகுது? ராணுவத்து கையில போகுது. ராணுவத்து கையில இருந்து மீண்டும் மக்களாட்சிக்கு எப்ப வரும்? கடவுளுக்கு வெளிச்சமா அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவுக்கு மட்டும் தான் வெளிச்சம். இந்த மாரி நிலைமைகள் ரொம்ப சீக்கிரம் கடுமையா மாறிப்போச்சு. உண்மைய சொல்லப்போனா, பங்களாதேஷ்ல இந்த கலவரம் ஏற்பட்டிருக்க தேவையே கிடையாது. பங்களாதேஷோட பொருளாதாரம் தள்ளாடுது. நல்லா இருக்கு. 2 கதையையுமே பல காலங்களா நம்ம கேட்டிருப்போம். இந்தியால ஏதாச்சும் ஒரு ஜவுளித்துறை உற்பத்திய பத்தி பேசும்போது, "பங்களாதேஷ் எங்கேயோ போயிட்டான் பாரு" அப்படின்போம். அதே சமயம் வேற ஏதாச்சும் விஷயம் பேசும்போது, "பங்களாதேஷ்லேருந்து உள்ளுக்குள்ள ஆட்கள் வந்துகிட்டே இருக்காய்ங்க பாரு" அப்படிம்போம். இந்த மாரி பக்கத்து நாடு, அந்த நாடு நம்மள மிஞ்சிருச்சு. அந்த நாட்டுலேருந்து வந்து இங்க ஏகப்பட்ட தொல்ல பண்றாய்ங்க. இந்த மாரி பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, "நம்ம தானய்யா அவனுங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தோம்" அப்படிங்கிற பேச்சும் ஓடும். இப்படி பல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஆனா, இந்த புரட்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வெளிநாட்டு கைவரிசை. வெளிநாட்டு கைவரிசை அப்படின்னு நம்ம கடந்து தேவையில்ல. அன்னை அமெரிக்காவோட கைவண்ணம். சரி இவ்வளவும் பண்ணியாச்சு. இப்ப ஷேக் ஹசீனா நாட்ட விட்டு வெளியேறியாச்சு. இப்பதான் ஜெயிச்சு அந்த அம்மா பெரிய அளவுல பதவியில உட்கார்ந்ததுக்கப்புறம், வெளிநாட்டு சக்தி என்னெல்லாம் தொல்ல பண்ணுச்சு அப்படின்னு சொன்னார்கள். பங்களாதேஷ்ல குறிப்பிட்ட நிலப்பகுதி வேணும் அப்படிங்கிறக்காக தான் இம்புட்டு டார்ச்சர் அப்படின்னார்கள். கடைசியில அந்த அம்மாவையே தூக்கி வெளில வீசுற அளவுக்கு சம்பவங்கள் ரொம்ப வேகமா நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த கலவரத்த அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அடக்கியிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனா வெளிநாட்டு அழுத்தம் இந்த கலவரத்த அடக்க விடாம தடுத்துருச்சு. தடுக்கும். இதுக்கு மேல இத ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் ஷேக் ஹசீனா பங்களாதேஷ விட்டு வெளியேறுறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இம்மீடியட்டாவே பேக் ஆயி வெளியேறிட்டார். வெளியேறி இந்தியாவோட நட்பான ஒரு நிலை தான். இந்தியா தான் பக்கத்துல உள்ள டெஸ்டினேஷன். நட்பு, பாதுகாப்பும் கூட. அதனால இந்தியாவுக்குள்ள தான் வருவார்கள்னு பார்க்கப்பட்டுச்சு. இந்தியாவுக்குள்ள வந்தார்கள். திரிபுராலயும் லேண்ட் ஆயிட்டார்கள். சரி இங்கிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? மீண்டும் பங்களாதேஷ் அரசியல்ல புயலா மையம் கொள்ள திட்டம் தீட்டுவாரா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இப்போதைக்கு ஐடியாவே இல்லையாட்டுக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்தியால இருந்து மீண்டும் லண்டன் போய் உட்கார தான் இப்ப பெரிய அளவு திட்டங்கள் தீட்டப்படுது. என்ன அமெரிக்காவை எதிர்த்துட்டு லண்டன் எப்படி முடியும் அப்படின்னா, அது வேற டிபார்ட்மெண்ட். லண்டனை பொறுத்தவரையும் ஏகப்பட்ட செல்வங்களோட செல்வந்தர்கள் போனா, அது வேற மாரியான கணக்கு. அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு கணக்கு இருக்கோ, பிரிட்டனுக்கும் ஒரு கனவு இருக்கும்ல. அந்த டிபார்ட்மெண்ட் படி அங்க சேஃபா வாழலாம். அதனால ஷேக் ஹசீனா இந்தியால இருக்க போறது இல்லை அப்படின்னு தகவல்கள் வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா, இருப்பார்களா இல்லையாங்கலாம் வரப்போற நேரங்கள்ல தான் தெரியும். மேக்ஸிமம் இந்த லண்டன் அப்படிங்கிறது ஒரு தோதான ஒரு காடா தான் இருக்கும் ரிலீஸ் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா, இந்தியால உட்கார்ந்துகிட்டு திட்டங்கள் தீட்டுறத காட்டிலும், லண்டன்ல உட்கார்ந்து திட்டங்கள் தீட்டுறது ரொம்ப எஃபெக்டிவ். ஏன் அப்புட்ன்னா, பல தலைவர்கள் லண்டன் போய் உட்கார்ந்துக்குவார்கள். கொஞ்ச காலம் கழிச்சு, ஊர்ல அதாவது லண்டன்ல இருந்துகிட்டே அமெரிக்கால லாபிலாம் பண்ணிட்டு, மீண்டும் தாய்நாட்டுக்கு வந்து பதவி ஏற்ற வரலாறுலாம் ஏகப்பட்டது இருக்கு. இதுல பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அப்படின்னு எந்த பயலுகளும் விதிவிலக்கு இல்ல. குறிப்பா ஆசிய பகுதிகள்ல. அதனால இந்தியால உட்கார்ந்து திட்டங்கள் தீட்டுறத விட, அந்த திட்டங்கள் லண்டன்ல உட்கார்ந்து தீட்டும்போது, இன்னமுமே விரைவா கை கொடுக்கும் அப்படிங்கிறனால கூட லண்டன் கால பிக் பண்ணியிருக்கலாம். உடனடியாக கிளம்புறார்களா? இல்ல கிளம்புறதே தெரியாம கிளம்புறார்களா? இல்ல இந்தியாலயே உட்கார போறார்களான்னு 3 விஷயம் இருக்கு. ஆனா லண்டன் கார்ட இறக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஏகபோக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரி இப்ப ராணுவம் கைப்பற்றிருச்சு. ராணுவம் என்ன பண்ண போகுது? மேக்ஸிமம் இந்த கோட்டா சிஸ்டத்த ரத்து பண்ணலாம். நாட்ட இயக்குறக்கு அவர்கள் கிட்ட திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் தெரியல. இல்ல ஷேக் ஹசீனாவுக்கு எதிர்க்கட்சி கையில நாடு போகுதா அப்படின்னு கேட்டா, போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா போச்சுன்னா, அது அமெரிக்க பார்வை எப்படி இருக்கும்? சீன பார்வை எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான். இந்தியாவுக்கு அது பெருசா நல்லது இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்திய தயவு பக்கத்துல இல்லாம பெரிய அளவு வண்டி ஓட்ட முடியாது. அதுலயும் இப்ப இந்தியாவ பகைச்சுக்கிட்டு, இல்ல பகைச்சுக்கிறோம் அப்படின்னு திட்டங்கள் தீட்டிட்டும், எந்த ஒரு நாடும் வண்டி ஓட்ட முடியாது. அந்த சூழ்நிலையில இந்தியா இருக்கறனால, அந்த கட்சி வந்து ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிற
ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட அனுசரிச்சு தான் ஆகணும். கட்டாயத்தின் பேர்லயாச்சும் அனுசரிச்சு தான் ஆகணும். உதாரணமா தாலிபான்கள் வந்ததுக்கு அப்புறம் எங்க கிட்ட தான் எல்லாரும் வரணும் அப்படின்னா பாகிஸ்தான் நினைச்சுது. ஆனா அது நடக்கவே இல்ல. தாலிபான்கள் திரும்பவும் ஓடி ஒளியிற நிலைமை வரக்கூடாது அப்படிங்கறக்காக எல்லா நாடுகளோடயும் அனுசரணையா மாறி இன்னைக்கு ரொம்ப சேஃபா ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கார்கள். அதே போல ஷேக் ஹசீனாக்கு எதிர்க்கட்சியும் நினைச்சு பயணிச்சுச்சு அப்படின்னா அப்ப ஷேக் ஹசீனா டிராவல் பண்ண மாதிரியே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம் இவர்கள் சீனாவோடையும் உறவு, இந்தியாவோடையும் உறவு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்தியாவோட கூடுதலான உறவு, பல நேரங்கள்ல கூடுதல் உறவு அப்படிங்கிற மாதிரி டிராவல் பண்ணி போனார்கள். அந்த மாரியும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா சார்ந்து, இந்தியா, அமெரிக்கா சார்ந்து மேக்ஸிமம் லெவலும், சீனா சார்ந்து குறைவான லெவல்ல நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்படி 100% ஒரு ரேஷியோ போட்டு 3 நாடுகளையும் உள்ளுக்குள்ள வச்சா மட்டும்தான், குறிப்பா 2 நாடுகள் இந்தியா, அமெரிக்கா வச்சா மட்டும்தான் எந்த பயலா இருந்தாலும் அங்க வண்டி ஓட்ட முடியும். இல்ல ராணுவ ஆட்சி கையில சிக்கிக்கிட்டு தவிக்க வேண்டியதுதான். அந்த ராணுவமும் இதே தியரி தான். இந்த தியரிய விட்டுட்டு யாரு எந்த பக்கம் ஒரு சைடா டிராவல் பண்ண நெனச்சாலும் முடியாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சமகாலத்துல உள்ள உலக அரசியல். இதையும் மீறி பயணிக்கும்போது பங்களாதேஷோட நிலைமை, பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது தள்ளாடுது, ஊசலாடுது. இந்த கேட்டகரியில வச்சுக்கலாம். 1, 2 துறைகள்ல வளர்ச்சிய காட்டுனார்கள். அந்த 1, 2 துறை வளர்ச்சியும் வீணா போயிரும்ங்கிறதும் எதார்த்தமான உண்மை. அந்த வீணா போற துறைகள்ல சில துறைகள் இந்தியாவுக்கோட பங்கு கூடும். இந்தியாவுக்கு கூடுதலான மைலேஜ். அதை எடுத்துக்கிற நிலைமையில அதாவது 100%ல 75% இந்தியா எடுத்துச்சு. 25% பாகிஸ்தான் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, அந்த பங்களாதேஷ் துறைகள்ல எல்லாம் பாகிஸ்தான் கையாள்ற அளவுக்கு அங்க திறன் மேம்பாடு கிடையாது அப்படிங்கிறதுதான். அதனால பங்களாதேஷ்ல ஏற்பட்ட புரட்சி மறைமுகமா சில தொழில்துறையில இந்தியாவுக்கு சாதகமா வரும். அதே சமயம் பல இடர்பாடுகளை இந்தியா ரொம்ப சுமூகமா அந்த உச்சகட்ட ராஜதந்திர விளையாட்டை விளையாண்டு தான் தப்பிச்சு போகணும். லைட்டா கூட ஏமாந்துடக்கூடாது. ஏமாந்தோம் அப்படின்னா நமக்கும் பிரச்சனை, தொத்திக்கும் அப்படிங்கிறதான். இந்த நமக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது பக்கத்து நாட்டுல நமக்கு எதிரான மனநிலையில ஆட்சியாளர்கள் இருக்கார்கள். அதே சமயம் இருந்த ஆட்சியை கிளச்சு விட்டது அன்னை அமெரிக்கா. இப்படி பல தியரிகள் பக்கத்திலேயே மையம் கொள்ளும்போது, அது நமக்கு பாதிப்பே வராட்டியும், பாதிப்பு வந்துருச்சுன்னா, இல்ல வராம தடுக்கிறதுக்கு நம்ம உஷாரா தான் இருக்கணும். அப்ப கூடுதலா அந்த எல்லைகள், அந்த நாட்டோட உறவுகள், அந்த நாடு என்ன மாரியான உறவுகள வெளியில வச்சுக்குது, மேற்கொள்ளுது திட்டங்கள், இத எல்லாம் கவனமா பார்க்கணும். பங்களாதேஷ்க்குன்னு ஒரு டெஸ்க் ஓப்பன் பண்ணி ரவுண்ட் த கிளாக் துருதுருன்னு இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மளும் ஆளாயிட்டோம். இத நம்ம எதிர்பார்க்கல. ஆனா டெல்லி எதிர்பார்த்துச்சு. டெல்லி வட்டாரம் இதுக்கான திட்டங்கள் தயாரான நிலையில தான் இருக்குங்கிறது தான் டெல்லி வட்டார செய்திகளா இருக்கு.